ஓம் நம சிவாய. வாழ்க்கையில சுவாதி நட்சத்திரத்துக்கு கஷ்டம் வர மாதிரி எதுவும் வராது. கஷ்டங்கள் வந்தா கொடூரமா வரும், பல மடங்கு கஷ்டம் வரும். சந்தோஷம் வந்தாலும் பல மடங்கு சந்தோஷம் வரும். எதுவுமே எக்ஸ்ட்ரீமா தான் வரும். நீங்க பலசாலியா பிறந்திருக்கீங்க, டிப்ளமேட்டிக்கா பிறந்திருக்கீங்க, அழகா பிறந்திருக்கீங்க. சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போனா கூட நீங்க வந்து ஒரு ஃபேமிலியை கூட்டு போகணும், இல்லைன்னா ஃப்ரெண்டை கூட்டு போகணும், இல்லைன்னா யாராவது குளிக்க கூட்டு போகணும். நீங்க தனியா போய் ரெஸ்டாரண்ட்டை சாப்பிட்டு உங்களுக்காக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் பாய்சன். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து நீங்க மார்க்கெட்டிங் ஜாப்ல தான் இருந்தீங்கன்னா உங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது. உங்களை மாதிரி பேச்சு திறமை யாருக்குமே கிடையாது. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துக்கு கல்யாண வாழ்க்கையில ரொம்ப பெரிய அப்பவும் வரும். இப்படி ஒரு கப்பிள்ஸ் இருப்பாங்க அப்படின்னு உலகமே கண்ணு போடுற அளவுக்கு ஒரு கட்டம் வரும். அப்ப உலகமே உங்களை பார்த்து கண்ணு போடும். அதுக்கப்புறம் ஒரு கட்டம் வரும், என்னடா இது இவ்வளவு கேவலமான ஒரு கப்பிள்ஸ் இருப்பாங்கன்னு உலகமே உங்களை பார்த்து காரி தூக்கும். அதான் மாதிரியும் ஒரு காலம் வரும். சுவாதி நட்சத்திரக்காரங்க நீங்க பிறந்ததே மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, மத்தவங்களுக்கு துண்டு பண்றதுக்கு. உங்க நட்சத்திரத்தோட அனிமல் யார் தெரியுமா? சொன்ன தப்பா நினைக்க மாட்டீங்களா? எரும மாடு. வணக்கம் சுவாதி நட்சத்திரக்காரர்களே, ஒரு சூப்பர் எபிசோட். இந்த எபிசோட சுவாதி நட்சத்திரத்தோட பிறப்பின் ரகசியத்தை பத்தி பார்க்க. நீங்க ஏன் சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தீங்க பார்க்கலாமா? சுவாதி நட்சத்திரம் இருக்கிற 27 நட்சத்திரத்துல வந்து 15வது நட்சத்திரம் நீங்க. எல்லா நட்சத்திரத்தோட 4 பதுவுமே வந்து துலாம் ராசிக்குள்ள வருது. சரி, நீங்க வந்து ஏன் இந்த 15வது நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தை நீங்க பிறக்கணும்? ஏன் முன்ன பின்ன பிறக்கல? ஏன் நீங்க துலா ராசியில பிறந்தீங்க? எங்களோட ஓவரால் கேரக்டரிஸ்டிக்ஸ் யாரு, நீங்க எப்படி, இதை பத்தி நம்ம ஒரு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை மூலமா பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். அஸ்ட்ராலஜி வந்து ஒரு கிங்டம் மாதிரி எடுத்துக்கோங்க, ஒரு நாடு மாதிரி நினைச்சிட்டீங்கன்னா அந்த நாட்டோட அரசன் வந்து சூரிய பகவான். சூரிய பகவான் வந்து தனியாவே வந்து ஃபுல் நாட்டையும் ஆட்சி பண்ண முடியாது. ஸோ அவருக்கு வந்து அமைச்சரவைகள் தேவை. ஸோ மொத்தம் 12 அமைச்சரவைகள் இருக்கு. அந்த 12 அமைச்சரவைகள் தான் 12 ராசி மண்டலங்கள். அதுல நீங்க யாரு? 7வது அமைச்சரவை. நம்ம வாழ்க்கை கண்ணடிச்சுல 7ஆம் நம்பர் நீங்க தான். அது துலாம் ராசி. சோ இந்த அமைச்சர், ஒவ்வொரு அமைச்சருக்கும் வேலை இருக்கும். இந்த அமைச்சரவையோட வேலை என்ன? இந்த 7வது ராசியாகிய துலாம் ராசி தான் கால புருஷனுக்கே, இந்த கிங்டமுக்கே கலஸ்திரஸ்தானம். கலஸ்திரஸ்தானத்துக்கு அமைச்சரவை. கலஸ்திரஸ்தானம்னா என்ன? கல்யாண ஸ்தானம். நாட் ஒன்லி கல்யாணம், ரிலேஷன்ஷிப் ஸ்தானம். பாருங்க, நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பண்ணுங்க. அந்த அஸ்ட்ராலஜின்னு ஒரு நாட்டுக்கே நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ற ஸ்தானம். ரிலேஷன்ஷிப் தான் என்ன? அந்த காலத்துல வந்து கிங்டம் வந்து என்ன, எல்லா நாடுகளையும் சண்டை போட முடியாது. சில நாடுகளோட வந்து நட்புறவை பேணி பாதுகாக்கணும். அப்ப வந்து கிங்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, பக்கத்து நாட்டு கிங்டமோட வந்து பொண்ணு மாத்து கொடுத்து வந்து அது மூலமா வந்து உறவை வளர்த்தாங்க. தூதுவர்கள் நியமிச்சாங்க. இப்பவுமே வந்து மொத்தம் 200 நாடுகள் இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்தியாவோட தூதர்கள் இருக்காங்க. தூதர்கள் மூலமா ஏன் நம்ம நட்புறவை வளர்க்கணும், நமக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயிட் பண்ணணும். அவ்வளவு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்தானம் தான் வந்து துலாம் ராசி. காலபுருஷனுக்கே, அந்த அஸ்ட்ராலஜின்னு ஒரு நாடு வந்து அந்த நாட்டுக்கே ரிலேஷன்ஷிப்பை வளர்க்கறது தான் வந்து துலாம் ராசியோட இம்பார்ட்டன்ட் ரோல். உங்களோட இதுதான் சிம்பிள். துலாம் ராசியோட சிம்பிள் என்ன? தராசு. நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து பஞ்சாயத்து பண்ண போறீங்க, 2 பேர் சண்டை போட்டுருக்காங்கன்னா பஞ்சாயத்து பண்ண போறீங்கன்னா நீங்க 2 பேர் பக்கமாவும் பேசணும். ஒருத்தர் பக்கம் மட்டுமே பேசக்கூடாது, ஒருத்தரோட ஸ்டாண்ட் மட்டுமே எடுக்கக்கூடாது. அதனாலதான் தராசு மாதிரி, அதை குடிக்கிறதுக்கு தான் வந்து துலாமோட சிம்பிள் வந்து தராசு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்டான ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு அமைச்சரவைக்கு எந்த அமைச்சரை பண்ணலாம்? ஒரு நல்ல அமைச்சரை போட்டாதானே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து வளர்த்திருக்க முடியும். சுக்கிர பகவான். அதான் சுக்கிர பகவான் வந்து துலாம் ராசியோட அதிபதி. சுக்கிர பகவான் யாரு? சுக்கிர பகவான் காட் ஆஃப் பியூட்டி, காட் ஆஃப் கலை, காட் ஆஃப் இலக்கியம், காட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அதனாலதான் வந்து ஆண் ஜாதகத்துல வந்து சுக்கிர பகவான் ஒரு மனைவி ஸ்தான். சுக்கிரன் வந்து ஒரு பெண் கிரகம். பாருங்க, துலாம் ராசியோட அதிபதி வந்து ஒரு பெண் கிரகம். சுக்கிர பகவான் மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் பிளானட் வந்து அமைச்சரா இருக்கு. ஸோ ஒரு பீஸ்ஃபுல் காட், காட் ஆஃப் பீஸ், காட் ஆஃப் டிப்ளமசி, அவரை வந்து இந்த அமைச்சரவைக்கு வந்து அமைச்சரா போட்டோம். ஸோ நீங்க எப்படி இருப்பீங்க? சுக்கிர பகவானோட கேரக்டர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். சுவாதி நட்சத்திரத்தோட அதிபதி வந்து ராகு பகவான். துலாம் ராசியோட அதிபதி சுக்கிர பகவான். சுவாதி நட்சத்திரத்தோட ராகு பகவான். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே வந்து ஒவ்வொரு ரோல் இருக்கு. நீங்க அந்த பழைய அஸ்ட்ராலஜி கான்செப்ட போனீங்கன்னா
நாட் ஒன்லி ரிலேஷன்ஷிப். அந்த துலாம் ராசிங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி கலை இலக்கியங்களை வளர்த்துறதுக்கான துறை. அதுவும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து துலாம் ராசிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்மளே வந்து சோழர்கள்னு நம்ம வந்து சொல்லணும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு யாருங்க வருது வந்து அவங்க பண்ண வாரணம் வருது, தஞ்சாவூர் பெரிய கோயில். இந்தியான்னு வந்து வெளியில உள்ளவங்களுக்கு இந்தியான்னு நீங்க சொன்ன உடனே ராமர் வருது, தாஜ்மஹால். ஸோ ஒரு நாட்டுக்கு வந்து கலை எவ்வளவு முக்கியம் பாருங்க, முக்கியம் பாருங்க. இத மாதிரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மிகப்பெரிய கட்டிடங்கள், மிகப்பெரிய கட்டுமானங்களும் வந்து ஒரு அரசனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். நாட் ஒன்லி வார், எல்லாம் எப்ப பார்த்தாலும் நீங்க சண்டை போட்டு இது பண்ணி விட்டு போற மாதிரி எல்லாமே வளர்த்தெடுக்கணும். அவ்வளவு. ஸோ துலாம் ராசிக்கு தான் வந்து கலை இலக்கியத்தை வளர்த்ததற்கான துறை. ஸோ யாரு இதுல வந்து என்னென்ன எத்தனை ரூல் பாருங்க. இந்த ராசிக்கு இந்த அமைச்சரவை, துலாம் ஒரு அமைச்சரவையா இருந்தா நீங்க வந்து பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் மாதிரி கட்டடங்களை வளர்க்கணும். அது யாருக்குன்னா அந்த ரூல் வந்து சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு. அந்த சித்திரையோட அதிபதி யாருன்னா விஸ்வகர்மா. விஸ்வகர்மா நீங்க எப்படிங்க தேவர்களுக்கே வந்து இன்ஜினியர். ஸோ இந்த மாதிரி நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இந்த தஞ்சாவூர் கோயில், தாஜ்மஹால் தான் வந்து சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கட்டினா புரிஞ்சுக்கலாம். வேற என்ன ரூல்? தூதுவர்களை அனுப்பி வெளியே மற்ற நாடுகளோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது. அதை யாரு பண்ணானா சுவாதி நட்சத்திரக்காரங்க. ஏன்? சுவாதி நட்சத்திரத்துல அதிபதி யாரு? ராகு. ராகுனாலே அந்நிய கடவுள், அந்நிய பகவான். ராகுனாலே தொலைதூர தேசத்து பிடிக்கிறது. அப்படின்னா வந்து அந்த காலத்துல சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க தான் வந்து தூதுவர்களா செயல்பட்டீங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் மற்ற நாடுகளோட இந்த நாட்டுக்கான ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. இப்பவுமே வந்து அதான் அஸ்ட்ராலஜி என்ன சொல்றோம்னா, நிறைய வெளிநாட்டு தூதுவர்கள், வெளியுறவு அமைச்சரவை இருக்குல்ல, நீங்க ஒரு வெளியுறவு அமைச்சரவை மாதிரி. அதனாலதான் இப்ப நிறைய வெளிநாட்டு தூதர்கள் நிறைய பேர் வந்து சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க. பாத்துக்கணும், அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான. அதனாலதான் நீங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க. அப்போ நீங்க எப்படி இருப்பீங்க, உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் பார்க்கலாமா? அப்போ உங்க நட்சத்திர அதிபதி அவர் தான் மெயின். அவர் உங்களை ரொம்ப அதிகமா டாமினேட் பண்ணுவார். அடுத்து ராசி அதிபதி. நட்சத்திர அதிபதி வந்து ராகு பகவான், ராசி அதிபதி வந்து சுக்கிர பகவான். எப்படி இருப்பீங்க? ஒரு தூதுவர் எப்படி இருப்பீங்களோ, தூதுவர் எப்படி இருப்பாங்களோ அத மாதிரி இருப்பீங்க. தூதுவரோட ரோல் என்ன? தூதுவர் வந்து அந்த நாட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்றாரு. இப்ப நான் தான் வந்து அந்த காலத்துல அரசர்கள் வந்து தூது அனுப்புவாங்கல்ல, நான் என் நாட்டை வந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணணும் இன்னொரு அரசனுக்கு. அப்ப வந்து அந்த அரசன், அந்த நாட்டில் உள்ளவங்க என்ன பார்த்து தான் வந்து அந்த நாடு வந்து எப்படி இருக்குன்னு வந்து ஜட்ஜ் பண்ண போறாங்க. இந்த நாடு வந்து பணக்கார நாடா, அந்த நாட்டோட மக்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதெல்லாம் என்ன பார்த்து நான் எப்படி பேசுங்கிறத பார்த்து தான் வந்து டிட்டர்மின் பண்ணுவேன். அப்ப நான் எப்படி இருக்கணும்? ஒரு பெஸ்ட், அந்த நாட்டையே வந்து விலை உயர்ந்த ஆடைகள் ஆபரணங்கள் அணிஞ்சுட்டு, அது நான் எனக்காக பண்ணல, ஏன்னா நாட்டை நான் ரெப்ரசென்ட் பண்றேன். என்ன வச்சுதான் வந்து அந்த நாட்டை வந்து ஜட்ஜ் பண்ண போறாங்க. ஸோ வந்து நீங்க சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களே பை நேச்சுராவே டிஃபால்ட்டாவே ஆடை ஆபரணங்கள் மேல உங்களுக்கு ஒரு அளவாதிய பிரியம் இருக்கும். விலை உயர்ந்த ஆடை அணியணும், விலை உயர்ந்த ஆபரணங்கள் அணியணும், உங்களை நீங்களே பிரசன்ட் பண்ணிக்கணும். உங்க ஃபிட்னஸ்ல நீங்க நம்மளை வந்து ரொம்ப ஃபிட்டா வச்சுக்கணும், நம்மளை வந்து ரொம்ப இளமையா வச்சுக்கணும், நம்ம ரொம்ப அழகா காமிச்சுக்கணும், நம்மளை வந்து என்ன சொல்றது, நம்மளோட இளமைக்காக, நம்மளை வந்து அழகுக்காக இந்த உலகம் வந்து நம்மள பாராட்டணும். அப்புறம் வேற தூதுவர்களோட இன்னொரு திறமை என்ன? பேசியே காரியத்தை ஜெயிக்கணும். எப்படி அனுமான் தூது போனார், எப்படி அனுமாரோட பேச்சோட திறமை இன்னும் நம்ம வந்து புரிஞ்சு வச்சிருக்கோம். பேசியே காரியத்தை சாதிக்கணும். ஸோ அத மாதிரி வந்து பேச்சை வந்து சுவாதி நட்சத்திரக்காரங்க மாதிரி ஒரு தேன் உழுகிற அந்த பேச்சு உங்களால மட்டும்தான் வரும். ஏன்னா அதுதான் உங்க ரோல். இப்ப இந்த நாட்டை வந்து வீட்டோட எக்ஸாம்பிள் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க சுவாதி நட்சத்திரத்துல நீங்க பிறந்தீங்கன்னா உங்களோட ரோல் உங்க குடும்பத்தை வந்து சொசைட்டிக்கு ரெப்ரசன்ட் பண்றீங்க. உங்க குடும்பத்துக்கான ரிலேஷன்ஷிப். ஏன்னா ஒரு குடும்பம் வந்து தனியா இருக்கக்கூடாது, அந்த குடும்பத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பர்சனல் லெவலையுமே சொந்தக்காரங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொந்தக்காரங்கிறது எல்லாருமே தான் உங்களோட ஓன் சொந்தம், நெய்பர்ஸ், ஈவன் ஆபீஸ்லயுமே வந்து உங்க டீம் வந்து நீங்க ஒரு டீம் ரன் பண்ணீங்கன்னா மற்ற டீம்காரங்க உங்களோட சொந்தக்காரங்க. அந்த ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் எதுவுமே ஏன்னா நம்ம ஹியூமன்ஸ் ஆர் சோசியல் அனிமல். நம்மளால மற்றவங்க இது இல்லாம இருக்க முடியாது. ஸோ நீங்க தான் ஒரு குடும்பத்துல இருந்தீங்கன்னா அந்த குடும்பத்தை சொந்தக்காரங்களோட கனெக்ட் பண்றது, நீங்க ஒரு ஆபீஸ்ல இருந்தீங்கன்னா அந்த டீமை வந்து மற்றவங்களோட கனெக்ட் பண்றது, இத மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து உங்க குடும்பத்தை நீங்க ரெப்ரசென்ட் பண்ணி அதை வந்து அந்த ரிலேஷன்ஷிப்போட கனெக்ட் பண்றதுதான் உங்களோட வேலை. இதனாலதான் நிறைய வந்து நீங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து நீங்க மார்க்கெட்டிங் ஜாப்ல தான் இருந்தீங்கன்னா உங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது. உங்களை மாதிரி பேச முடியாது, உங்களை மாதிரி அந்த கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ண முடியாது, உங்களை மாதிரி ஒரு அந்த கம்பெனிக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ண முடியாது. அதனாலதான் நீங்க இருக்கீங்க. அப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் ரொம்ப அதிகமா ஆர்வம் இருக்குன்னா அது நீங்க அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா நீங்க அப்படிதான் பிறந்திருக்கீங்க. நீங்க அப்படி இருந்தாதான் எப்படி வந்து ஒரு தூதுவனை பார்த்து
எப்படி அடுத்த நாட்டு அரசன் அடுத்த நாட்டு மக்கள் வந்து அவனை வச்சுதான் இடப்படுவாங்க. தூதுவனே வந்து கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு வந்தா வச்சுக்கோங்க, அந்த நாட்டை பத்தி என்ன நினைப்போம், பிச்சைக்கார நாடு போல, இந்த நாட்டுல என்ன இருக்க போகுது, இது வறுமையை நினைச்ச நாடு, அவன் ஒழுங்காவே பேசல வச்சுக்கோங்க, கரடுமுரடா பேசினா நம்ம நினைப்போம் இந்த நாட்டு மக்களே வந்து மூடர்கள், இந்த நாட்டு மக்களே படிப்பு இல்லாதவங்கன்னு வந்து தூதுவனை வச்சு நம்ம வந்து இடைபெறுவோம். அதே மாதிரிதான் அவங்க சொந்தக்காரங்களோ உங்க நெய்பர்ஸோ உங்களை வச்சு உங்க குடும்பத்தை அழைப்பிடுவாங்க. ஒரு சுவாதி நட்சத்திரக்காரங்க ஒரு வீட்டுல இருந்துட்டாங்கன்னா they are the representative of that family to the society. They are the connecting pillar, they are the connectors. அதுதான் நீங்க. அப்போ நீங்க உங்களுக்கு இயற்கையாவே அலங்காரங்கள்ல ஆடைகள்ல இதுல ரொம்ப மேக்கப்ல இளமையா இருக்கிறதுல உங்களை ஃபிட்டா வச்சுக்கிறது உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். உங்களை மாதிரி பேச்சு திறமை யாருக்குமே கிடையாது. உங்க வீட்டுல யாராவது சுவாதி நட்சத்திரக்காரங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா சொசைட்டிலயோ ஆபீஸ்லயோ உங்க டீம்ல ஒரு சுவாதி நட்சத்திரக்காரங்களா அவங்கள போய் பேச சொல்லுங்க, உங்க காரியம் டக்குன்னு முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு டிப்ளமேட்டிக்ஸ் தான். அதே மாதிரிதான் தராசு மாதிரிதான். நீங்க வந்து எப்பவுமே ரெண்டு பக்க நியாயத்தையும் நீங்க வந்து அனலைஸ் பண்ணீங்க. எப்பவுமே வந்து உங்களை பத்தி மட்டுமே யோசிக்க மாட்டீங்க. அதனாலதான் உங்க ராசியோட சிம்பிளே வந்து தராசு. எப்படி வந்து அப்படிதானே. இப்போ வந்து நம்ம ஒருத்தட்ட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் என்ன கூட ஈகோ இருக்கக்கூடாது, ஆட்டிடியூட் கம்மியக்கூடாது. நான் தான் பெரியவன் நம்ம தான் பெரியவன் ஆட்டிடியூட் கம்மிச்சிங்கன்னா ரிலேஷன்ஷிப் வருது. அப்போ ரெண்டு பக்கமும் இறங்கி அவனோட நியாயத்தையும் புரிஞ்சுக்கணும், நம்மளோட நியாயத்தையும் புரிஞ்சுக்கணும். நம்மளோட அப்பதான் வின் வின் சிச்சுவேஷன். எந்த ஒரு இதுக்குமே ரிலேஷனுக்குமே வின் வின் சிச்சுவேஷன். அதனாலதான் உங்களுக்கு தராசு சின்னம். எப்பவுமே வந்து நீங்க அந்த பக்கம் நியாயத்தையும் பார்ப்பீங்க, இந்த பக்கம் நியாயத்தையும் பார்ப்பீங்க, மிடில சொல்யூஷனை கண்டுபிடிப்பீங்க. அந்த ஒரு நேர்மை, அந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த ஜட்ஜுகளுக்கான ஸ்தானம். ஸோ நீங்க வந்து சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு நீங்க ஜட்ஜ் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு. இதுதான் இது மாதிரி தான் தொழிலும் வந்து அப்படிதான் கனெக்ட் ஆகும். என்னென்ன சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டிங் சொல்லியிருக்கேன், நீங்க ஒரு நீங்க தான் இந்தியன் ஃபாரின் சர்வீஸே படிக்கலாம், அம்பாசிடர்ஸ் ஆகலாம், ஜட்ஜா ஆகலாம். இதெல்லாம் உங்களுக்கு இன்பில்ட் உங்களோட கேரக்டர்ஸ் அப்படிதான் வந்து அமைஞ்சிருக்கு. சூப்பரா. வேற என்ன, ராகு. ராகு என்ன வந்து, ராகு வந்து இருக்கிறத அதிகமா காமிக்கிறது, ஒரு கிரீடி காட். ராகுவோட வேற என்ன கேரக்டர்ஸ், ராகு வந்து சடன் அப் சடன் டவுன். வாழ்க்கையில வந்து திடீர்னு டக் 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 ஒரு முன்னேற்றம், டக் 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 ஒரு பின்னோக்கி செல்லுதல். இதுக்கான கடவுள் ராகு. ஸோ வீனஸ் காட் ஆஃப் பியூட்டி, நம்ம சொல்ற மாதிரி காட் ஆஃப் லக்ஸரிஸ் இது. ஸோ ராகு வந்து இருக்கிறது இது நல்லது. பட் என்ன சொன்னா, ராகு உங்களுக்கு நட்சத்திர காடா இருக்கிறதுனால எல்லா கட்டத்திலையும் ஒரு கட்டத்துல வாழ்க்கையில எதுனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு கல்யாண வாழ்க்கையோ, ஒரு தொழிலோ, ஒரு குழந்தைகளோட உள்ள இதோ, ஒரு திருமண வாழ்க்கையோ, உங்களுக்கு ஒரு கட்டத்துல ஒரு அப் ஒரு கட்டத்துல ஒரு டவுன் வரும். இது இல்லாம உங்க வாழ்க்கை இருக்காது. இது வந்து நம்ம ராசி நட்சத்திர அதிபதியில இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இருக்கா? சுவாதி நட்சத்திரம் வந்து நரசிம்மர் அவதாரம் எடுத்திருக்காரு. யாரு? நரசிம்ம அவதாரம். நரசிம்மர் யாரு? நரசிம்மர் பிரகலாதனுக்காக உடனே ஒரு குழந்தையாதான் பிறந்து அப்படிதான் வந்து மத்த அவதாரம் மாதிரி கிடையாது. ஒரு பக்தனுக்கு ஒண்ணுன்னா உடனே அவதாரம் எடுத்த ஒரே அவதாரம் வந்து நரசிம்மர். அந்த ஹெல்ப் பண்ணி முடிச்ச உடனே நரசிம்மர் வந்து அந்த அவதாரத்தை முடிச்சினார். இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கணும்? சுவாதி நட்சத்திரக்காரங்க நீங்க பிறந்ததே மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, மத்தவங்களுக்கு தொண்டு பண்றதுக்கு. அந்த மத்தவங்க யாரு? உங்களால நம்பி உள்ளவங்க, உங்களோட டிபெண்ட் ஆனவங்க. நீங்க கணவனா இருந்தா உங்க மனைவி, உங்க குழந்தை, உங்களோட நெய்பர்ஸ், நீங்க ஆபீஸ்ல இருந்தீங்கன்னா உங்க டீம், உங்களோட கம்பெனி. இதுக்கு தொண்டு செய்யறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் ஒரு காஷன் கொடுத்துருக்கேன். ராகு வந்து ஒரு கிரீடி காட், ஒரு வாழ்க்கையில சடன் அப் அண்ட் டவுன் கொடுக்கிற காட். அதே சமயம் நரசிம்ம அவதாரம். இதுல இருந்து நம்ம ரெண்டு இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நீங்க பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா சுயநலம் இல்லாம இருக்கணும், நரசிம்மர் மாதிரி இருக்கணும். ஏன்? ராகு பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. பார்க்கடலை அந்த காலத்துல வந்து தேவர்களும் அசுரர்களும் வந்து பார்க்கடலுக்கு அமிர்தத்தை கிடைக்கும் போது அசுரர்களா இருந்த ஒருத்தர் தான் ராகுவும் கேதுவும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ராகு கேது கிடையாது, ஒரே அசுரன். அவனால வந்து விஷ்ணு வந்து தலைய வெட்டினதுக்கு அப்புறம் தலை ராகுவாயிருது, உடம்பு வந்து கேதுவா மாறிடுது. அந்த அசுரன் வேஷம் போட்டுட்டு அந்த அமிர்தத்தை எப்படியா அடையணும்னு தேவர் மாதிரி வேஷம் போட்டு ஒரு ஏமாத்தி வந்து ஒரு சுயநலத்துக்காக அந்த வரிசையில நீங்க அந்த அமிர்தத்தை குடிச்சிடறான். அது தெரிஞ்ச உடனே விஷ்ணு வந்து அவன் தலையை விட்டுறான். அந்த தலை ராகுவா மாறிடுது, உடம்புக்கு எதுவா மாறிடுது. ஸோ இது நமக்கு என்ன உயர்த்துதுன்னா, நரசிம்ம அவதாரத்துல இருந்தும் ராகுவோட கதையை வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அஸ்லாங்கஸ் கோட்.
சுவாதி நட்சத்திரக்காரங்க, மத்தவங்களுக்காக நீங்க உழைக்கிற வரைக்கும், நீங்க அதுக்குதான் பிறந்திருக்கீங்க. மத்தவங்களுக்காக சேவை பண்ற வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வராது. என்னைக்கு நீங்க ராகு மாறி உங்க சுயநலத்துக்காக நீங்க எப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ உங்களுக்கு ராகு பகவான் பலவிதமான பிரச்சனைகள் தருவார். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமெடியா கூட தரலாம். ஆனா நீங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. இந்த சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க, நீங்க ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் போனா கூட நீங்க வந்து ஒரு ஃபேமிலியை கூட்டு போகணும், இல்லைன்னா ஃப்ரெண்டை கூட்டு போகணும், இல்லைன்னா யாராவது குளிக்க கூட்டு போகணும். நீங்க தனியா போய் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு உங்களுக்காக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகும். அத மாதிரி அந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க எது பண்ணாலும் ஒரு சாதாரண ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டா கூட நீங்க தனியா சாப்பிடக்கூடாது. அதுதான். அதை நீங்க புரிஞ்சுனீங்கன்னா வாழ்க்கையில பிரச்சனை கிடையாது. கண்ணில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எது செஞ்சாலும், நீங்க வேலைக்கு போனாலும், நீங்க ஒரு சம்பாதிக்கிறதுனாலும், நீங்க எந்த ஒரு தொழில் பண்ணாலும், அதுல ஒரு ஒரு பொது நன்மை இருக்கணும். பொது நன்மைனா உங்க குடும்பத்துக்காக, மத்தவங்களுக்கான ஒரு நன்மை அதுல இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு பிரச்சனை வராது. இல்லை என்றா நீங்க வந்து நீங்க ஒரு பேராசைப்பட்டு நம்ம வந்து பணக்காரனும் தொழில் பண்ணீங்களா? ஓ இல்ல நீங்க வந்து ஒரு சுயநலப்பட்டு ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்காக வாங்கினாலோ உங்களுக்கு அந்த பொருள் நிலைக்காது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான். அதை நீங்க புரிஞ்சுனீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவ்வளவு ஒரு அருமையான நட்சத்திரம், அருமையான ராசி. அது ஒன்னே ஒண்ணு, நட்சத்திர அதிபதி இஸ் நோன் ஃபார் கிரீடினஸ். அதை நீங்க புரிஞ்சுட்டு சுயநலமா எது நீங்க சிந்திச்சாலும் சரி, எதை பத்தி சிந்தனை நீங்க செய்யற ஒவ்வொன்றுத்தையுமே மத்தவங்களுக்காக யோசிச்சு மத்தவங்க யாருன்னா இருக்கணும். அதாவது நீங்க இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். உங்க கணவனாவும் இருக்கலாம், நீங்க மனைவியா இருந்தா நீங்க கணவனா இருந்தா உங்க மனைவிக்காக இருக்கலாம், இல்லைன்னா உங்க குழந்தைங்களுக்காக இருக்கலாம். நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் மத்தவங்களுக்கு யோசிச்சு அவங்களுக்காக டெடிகேட் பண்ணி உங்க வாழ்க்கைய வாழ்ந்தீங்கன்னா, எப்படி நரசிம்ம பிரகலாதருக்காக உடனே வந்து டெலிவர் பண்ணாரு. அவர் தனக்காக வாழல, தனக்காக அவதாரம் எடுக்கல. அதே மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராது. எப்போ சுயநலமா மாறீங்களோ அப்போ உங்களுக்கு பல பிரச்சனைகள் கொடுக்க ராகு பகவான் வந்து காத்துருக்காரு. இதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுட்டு ஆகணும். உங்க நட்சத்திர தெய்வம் யாரு? வாயு பகவான். வாயு பகவான்னா யாரு? வாயு பகவானாலே ஸ்ட்ரென்த். வாயு பகவானோட கேரக்டரிஸ்டிக்ஸ், வாயு பகவான் இங்க ஒரு இடத்துல அடைக்க முடியாது. வாயு பகவான் மூவ் பண்ணிட்டே இருப்பார். வாயு பகவானாலே வேகம். அதனாலதான் வந்து நம்ம அனுமான் பலசாலி, ஒரு வேகசாலி. அவர் எப்படி குடிக்கணும்? வாயு புத்திரன்னு சொல்றோம். சோ அவர் தான் உங்க நட்சத்திர தெய்வம். அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க? அதான் நான் வந்து சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க வந்து நீங்க வந்து ஒரு இடத்துல கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. அவங்களால ஒரு இடத்துல அடைஞ்சு இருக்க முடியாது. அவங்க வாயு மாதிரி மூவ்மெண்ட்லயே இருப்பாங்க. அதனால நிறைய பேரை பார்த்துருக்கீங்க, நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா தெரியல. சுவாதி நட்சத்திரம் பாருங்க, அவங்க பேசுறதே அப்படி படப்படன்னு இருக்கும். அதுலயே ஒரு வேகம் இருக்கும். அவங்க செய்யற ஒவ்வொன்றையும் ஒரு வேகம் இருக்கும். அவங்க நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலுமே கிச்சன்ல வந்து அப்படி போய் இப்படி வருவீங்க. மத்தவங்க 1/2 மணி நேரம் சமைச்சா 10 நிமிஷம் சமைப்பீங்க. அவங்கள மாதிரி கடினமா வேலை செய்ய யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. அதுவும் உங்க எக்ஸ்பிளனேஷன் வருது பின்னால. அவங்கள மாதிரி வேலை செய்ய அவங்கள முடியாது. அவங்கள மாதிரி வேகமா வேலை செய்யவும் யாராலையும் முடியாது. அவங்க வாயு. அவங்க வாயு எப்படி இண்டிபெண்டா இருக்கும். அதான் சுவாதி நட்சத்திரக்காரங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸே என்னன்னா, அவங்கள அடக்கி நீங்க ஆட முடியாது. யாருக்கும் அவங்க அடங்கி போக மாட்டாங்க. இது ரொம்ப நல்ல கேரக்டர். தப்புனா தப்பு, அவ்வளவுதான். அவங்க மனசுல வந்து தப்புனா நீங்க தப்புன்னு சொல்லிடுவாங்க. ஜட்ஜு. அவ்வளவுதான். இது துலாம் எப்படி இருக்கு? ஜட்ஜு. அதே சமயம் அவங்க வந்து மத்தவங்களையும் அடக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க வந்து அதுதான் வந்து அவங்களோட பியூட்டி. அவங்க வந்து 2 பக்க இதையும் வந்து பார்ப்பாங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதனாலதான் வந்து தராசு. அவங்கள யாராலையும் அடக்க முடியாது. வாயுவை எப்படி அடக்க முடியாதோ அதனால இது மாதிரி அடக்க முடியாது. அவங்க இண்டிபெண்ட். வாயு மாதிரி இண்டிபெண்ட். அவங்களோட மைண்ட்லயே வந்து எப்பவுமே வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். இண்டிபெண்டா மூவ் ஆகிட்டே இருக்கணும். அவங்க நீங்க அடக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க வந்து புயல் காற்று மாதிரி ஆயிடுவாங்க. எப்படி வாயு வந்து மெல்லிய தென்றலாவும் இருக்கும், பட் புயல் மாதிரி ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். பக்கத்துல யார் இருக்கா? மனைவியா, புருஷனா, குழந்தைகளா யாரும் கிடையாது. அவங்க நீங்க அடக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்க புயல் காற்று மாதிரி ஆயிடுவாங்க. அவ்வளவுதான். புயல் காற்று வந்தா சர்வநாசம். சோ காற்றோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மெல்லிதாவும் இருக்கும், புயலாகவும் மாறும். அது சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ வாயு நட்சத்திர நீங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க, உங்களுக்கு நீங்க எப்பவுமே ஒரு இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைப்பீங்க. உங்களை அடக்கி ஆள்றது அப்படின்னு பிடிக்காது. உங்களை இந்த மொமெண்ட் மற்றவங்க அடக்குறாங்கன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுவரை நீங்க டிப்ளமசியா இருந்த நீங்க புயல் காற்று மாதிரி சீறி பாய்வீர்கள். அது உங்களுக்குனே உள்ள ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். வேற என்ன? ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அனிமல் உண்டு. உங்க உங்க நட்சத்திரத்தோட அனிமல் யார் தெரியுமா? சொன்ன தப்பா நினைக்க மாட்டீங்களா? எரும மாடு.
ஆணி எருமை மாடு அதுதான் உங்க நட்சத்திரத்தோட அனிமல். அது ஏன் இப்படி அந்த அனிமல் இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எருமை மாடு நம்ம என்ன சொல்லுவோம், ஒருத்தங்க ரொம்ப கடினமா உழைக்கிறான், வந்து மாடு மாதிரி உழைக்கிறியடா. அதுல எருமை மாடு மாடு நிறைய வகை இருக்காது. எருமை மாடு மாதிரி யாருமே உழைக்க முடியாது. வயல்ல வந்து உழ போகும், அது வந்து மாட்டு வண்டியில சுமையை தூக்கும், 24 மணி நேரமும் அது வந்து உழைச்சிக்கிட்டே இருந்தாலும் 24 மணி நேரமும் உழைக்கும். அதே மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரங்க வந்து நான் அதான் சொன்னேன், எப்பவுமே முன்னாடியே சொன்னேன், வாயுடைய இதுலயே சொன்னேன், உங்களை மாதிரி உழைக்க யாராலையுமே முடியாது. உங்களை மாதிரி உழைக்கிறதுக்கு எருமை மாடு எப்படி உழைக்குமோ அத மாதிரி நீங்க உழைக்கிறதுக்காகவே பிறந்தவீங்க. அதற்கான ஸ்ட்ரென்த் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கு. தான் சொன்னேன், வாயு பகவான் வந்து நோன் ஃபார் ஸ்ட்ரென்த். ஸோ நீங்க பிறக்கும் போது எப்படிதான் பிறந்திருக்கீங்க, கடின உழைப்புக்காகவே பிறந்திருக்கீங்க. பட் அது உங்களுக்காக இல்லை. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். எதுக்கு உழைக்க நீங்க எதுக்கு பிறந்திருக்கீங்கன்னா, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிறப்பின் ரகசியத்துக்கு வரேன். நீங்க பலசாலியா பிறந்திருக்கீங்க, டிப்ளமேட்டிக்கா பிறந்திருக்கீங்க, அழகா பிறந்திருக்கீங்க. ஏன்னா சுக்கிர பகவானோ அதிபதியா கொண்டு துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு அழகுக்கு என்ன குறை சொல்லியா கொடுக்கணும். நீங்க தூத்துவர் மாதிரி வந்து விலை கொண்டு ஆடை ஆபரணங்கள் அணியணும் ஆசைப்படுவீங்க. அது உங்களுக்காக இல்லை, உங்க குடும்பத்தை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக. எப்பவுமே ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, ரிலேஷனை வந்து பில்ட் பண்ணுவீங்க. உங்களை அடக்க முடியாது, ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. அடக்கணும் யாராவது நினைச்சா புயல் காற்று மாதிரி பெறுவீங்க. இப்படி பிறந்த நீங்க கடின உழைப்பாளிகள் கூட, கடின உழைப்பாளிகள், எரும மாடு மாதிரி கடின உழைப்பாளிகள். அது மாதிரி எரும மாடு மாதிரி பேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப உண்டு. என்ன பேஷன்ஸ், எரும மாடு எவனுக்கா ரொம்ப பொறுமை சொல்லுவோம், எரும மாட்டு தோல் மாதிரி இருக்கான் பாருடா, மழை பெஞ்சா எப்படி இருக்கும். அது ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர். வாழ்க்கையில சுவாதி நட்சத்திரத்துக்கு கஷ்டம் வர மாதிரி எதுவும் வராது. நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண போறோம். எதுக்கு வந்து உங்களுக்கு கடவுள் இதை மாதிரி உங்களை படைச்சிருக்காருன்னா, அந்த மாதிரி கஷ்டம் வரும்போது பொறுமை, கடின உழைப்பு மூலமா அந்த கஷ்டத்தை வந்து நீங்க அதுல இருந்து மீண்டு வர போறீங்க. எப்படி எரும மாடு கடினமா உழைக்குதோ, எரும மாடு எப்படி பொறுமையா இருக்கோ, எரும மாட்டு தோல் மாதிரி, அத மாதிரி உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் வர கஷ்டங்களை வந்து எரும மாடு மாதிரி தாங்கி, கடின உழைப்பு ஒன்றின் மூலமாவே அந்த கஷ்டத்துல இருந்து நீங்க மீண்டு வர போறீங்க. அதுக்குதான் அந்த எரும மாடு சிம்பிள். இன்னொரு சிம்பிளும் இருக்கு. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துலதான் சனி பகவான் உச்சமடைகிற இடம். ஒவ்வொரு பிளானட்டும் வந்து ஒரு கன்ஸ்டலேஷன் உச்சமடையும், ஒரு கன்ஸ்டலேஷன் நீச்சமடையும். சனி பகவான் உச்சமடைகிற கன்ஸ்டலேஷன் வந்து துலாம் ராசி இந்த சுவாதி நட்சத்திரம். சனி பகவான் யாரு? சனி பகவான் இஸ் காட் ஆஃப் பேஷியன்ஸ். அப்படியே கனெக்ட் பண்ணுங்க, எரும மாடு கனெக்ட் ஆகுதா? பொறுமையோட அதிபதி சனி பகவான். அதனாலதான் உங்களுக்கு எரும மாடு எக்ஸாம்பிள். எரும மாடு தோல் மாதிரி உங்களுக்கு பொறுமை. சனி பகவான் இஸ் காட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். எரும மாடு. அதனாலதான் சனி பகவான் சும்மா அஸ்ட்ராலஜி சயின்ஸ். ஏன் சனி பகவான் வந்து துலாம் ராசியில் உச்சமாகறதுன்னா, ஏன்னா உங்க ராசியில ஏன்னா நீங்க தான் கடின உழைப்பாளிகள். சனி பகவான் இஸ் தி காட் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கிங், காட் ஆஃப் பேஷன்ஸ். சனி பகவான் அதே சமயம் ஸ்லோ மூவிங். ஸோ உங்களுக்கு வந்து வாழ்க்கையில உங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்க கடின உழைப்பு மூலமா எது கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு நிலைக்கும். கடின உழைப்பு இல்லைன்னா உங்களுக்கு அது நிலைக்காது. ஏன்னா சனி பகவான் சனி பகவான் எங்கெங்கதான் உச்சமடைகிறாரோ அவங்களுக்கு நீங்க வாழ்க்கையில படிப்படியாதான் முன்னேற்றம். நீங்க நேரா போனீங்கன்னா அதே மாதிரி கீழே வந்துடுவீங்க. ராகு பகவான் நீங்க டக்குன்னு உங்களுக்கு உழைக்காம ஏதாவது ஒண்ணு டக்குன்னு கிடைச்சாகும். அது ஒரு 1000 ரூபாய் கிடைச்சாலும் அடுத்த செகண்டே 1000 ரூபாய் போன வந்தது தெரியாம பெய்யும். ஏன்னா ராகு பகவான் நட்சத்திர அதிபதி. நீங்க அதான் இதுல இருந்து நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்க வாழ்க்கையில நீங்க எது கிடைச்சாலும் அது கடின உழைப்பு மூலமா தான் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறது தான் விதி. இதை புரிஞ்சுக்கோங்க. வேற என்ன? சுவாதி நட்சத்திரத்தோட தாவரம், பிளான்ட். ஒவ்வொரு இதுக்கும் ஸ்டாருக்கும் வந்து ஒரு பிளான்ட் இருக்கும். உங்களுக்கு என்ன பிளான்ட் தெரியுமா? சூப்பர். நாணல், புல்லு. அது என்ன அர்த்தம்? எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் புயல் காற்றுங்கிறது வாழ்க்கையில வர பெரிய கஷ்டங்களை குறிக்குது. ஏதாவது ரொம்ப பெரிய கஷ்டம், ஏதாவது ஒரு மெடிக்கல் கஷ்டம், ஏதாவது ஒரு ஃபேமிலி ஒரு அர்ஜென்சினா புயல் காற்று மாதிரி அந்த கஷ்டம் வரும்போது எவ்வளவு பெரிய மரத்தையும் வந்து தூக்கிட்டு போயிடும். ஆனா அந்த கஷ்டத்துல தாக்கு பிடிக்கிறது நாணல், புல். அந்த கஷ்டங்கள்ல வந்து பொறுமையா வளைஞ்சு கொடுத்து அந்த புயல். ஏன்னா கஷ்டங்கள் சந்தோஷம் மாதிரி கஷ்டமும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. அது நின்று நல்ல காலமும் வரும். அதே மாதிரி கஷ்ட காலங்கள்ல நாணல் மாதிரி வளைஞ்சு, புல்லு மாதிரி வளைஞ்சு நல்ல நேரத்துக்கு வெயிட் பண்றது, அதை குறிக்கிறது தான் வந்து புல். அது உங்களோட நட்சத்திர பிளான். பாருங்க, எல்லாமே கனெக்ட் ஆகுது. நான் சொல்றதா நீங்க கேட்டுட்டு வந்து நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன், என்ன கன்க்ளூட் பண்ண வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்கேன்? எரும மாடு தோல்
எரும மாடு மாதிரி காடு ஒர்க்கர். ராகு வாழ்க்கைய சடன் அப் கொடுப்பாரு, சடன் டவுன் கொடுப்பாரு. நாணல் மாதிரி சனி பகவான் உச்சம் அடைகிற இது எதுவுமே கஷ்டப்படாம கிடைக்காது. என்ன சொல்ல வரேன்னா, சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை இஸ் நாட் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். வாழ்க்கை இஸ் அப் அண்ட் டவுன். உங்க ராகு மாதிரி கஷ்டங்கள் வந்தா கொடூரமா வரும். பட்டு பல மடங்கு கஷ்டம் வரும். சந்தோஷம் வந்தாலும் பல மடங்கு சந்தோஷம் வரும். எதுவுமே எக்ஸ்ட்ரீமா தான் வரும். ஏன்னா ராகு இஸ் ஏ எக்ஸ்ட்ரீம். ராகு இஸ் ஏ எக்ஸ்ட்ரீம். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சந்தோஷம் வரும், பட்டு பயங்கரமா வரும். கஷ்டம் வரும், ஐயோ கொடூரமா வரும். அந்த கஷ்ட காலத்துல நீங்க வந்து எப்படி இருக்கும்னா, நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுத்து அந்த கஷ்ட காலம் போற வரைக்கும் எரும மாடு தோல் மாதிரி பொறுமையா, அந்த கஷ்ட காலத்துல எரும மாடு மாதிரி கடினமா உழைச்சி சனி பகவானை பின்பற்றி பேஷியன்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் மூலமா நீங்க அந்த கஷ்ட காலத்தை கடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலம் வரும். அதற்கான பலத்தை வந்து உங்களுக்கு வந்து உங்க நட்சத்திர தெய்வமாகிய வாயு பகவான் தருகிறார். நரசிம்மரை நினைச்சுண்டு மற்றவங்களுக்காக தான் நீங்க உழைக்கணும். சுயநலமா மட்டும் இருந்துடக்கூடாது. அகைன் வார்னிங். சுயநலம் மட்டும் சுவாதி நட்சத்திரக்காரங்க தூக்கி போட்டுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போனாலே நீங்க யாரையா கூப்பிட்டு தான் போகணும். அவங்களுக்காக தான் நீங்க ரெஸ்டாரண்ட் போகணும். நீங்க உங்களுக்காக ஒரு பொருள் வாங்கினாலும் அது நிலைக்காது. இதை புரிஞ்சுக்கோங்க. அதுதான் சுவாதி நட்சத்திரக்காரங்க. இதை புரிஞ்சுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா பிரச்சனை வரும். ஆனா அந்த பிரச்சனையில இருந்து நீங்க மீண்டு வரலாம். இதை நீங்க புரிஞ்சுக்காம சுயநலமா விட்டு இருந்தீங்கன்னா ராகு பதமா உங்களுக்கு போட்டு தெளிவார். அப்படிதான் இருக்கு. சரி, இப்ப என்ன பிரச்சனை? இவ்வளவு பண்ணியாச்சு. எவ்வளவு சூப்பரா சொல்லியிருக்கேன். என்ன வார்னிங்கும் சொல்லியிருக்கேன். உங்களோட வாழ்க்கை பலனை பத்தி நம்ம பார்க்க வீடியோ தனியா தசா புக்தி பலன்கள்னு பார்க்க போறோம். அது வந்து டீடைல் உங்க 10 வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு வந்து டீட்டெயிலா பண்ண போறோம். பட் சுவாதி நட்சத்திரத்துக்கு துலாம் ராசிக்குன்னு ஒரு ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. உங்களுக்கு எப்படி வந்து கல்யாண வாழ்க்கையில, குழந்தைகள் வாழ்க்கையில, அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்க போறேன். நீங்க காலபுருஷனுக்கே கலஸ்திரஸ்தானம். ஆனா உங்களுக்கு கலஸ்திரஸ்தானம் என்ன தெரியுமா? அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அதுன்னா நம்ம கலஸ்திரஸ்தானம் வந்து 7ஆம் இடம். நீங்க வாழ்க்கையில இருக்கிற 7ஆம் நம்பர் துலாம் ராசி. உங்களுக்கு கலஸ்திரஸ்தானம் மேசம். வாழ்க்கையில இருக்கிற 1ஆம் நம்பர். அதோட அதிபதி வந்து செவ்வாய் பகவான். அவர் உங்களுக்கு இன்னொரு இடத்தோடைய அதிபதி எது? வாழ்க்கையில இருக்கிற 8 விருச்சிகம். அது உங்களுக்கு 2வது இடம், தனதானிய வாக்குஸ்தானம். உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு கலஸ்திரஸ்தானம். நீங்க காலபுருஷனுக்கே கலஸ்திரஸ்தானம். உங்களுக்கு கலஸ்திரஸ்தானம் வந்து மேசம். அதோட அதிபதி வந்து செவ்வாய் பகவான். நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன். என்ன சொன்னேன்? எவ்வளவு முக்கியமான ரிலேஷன்ஷிப் ஸ்தானத்துல வந்து யாரு நீ அமைச்சரா போனா, சுக்கிர பகவான் மாதிரி ஒரு காட் ஆஃப் பியூட்டி, காட் ஆஃப் அன்பு. உங்க கலஸ்திரஸ்தானம் பாருங்க. உங்க கலஸ்திரஸ்தானம் அதிபதி செவ்வாய். செவ்வாய் இஸ் known for aggression. செவ்வாய் இஸ் known for fight. செவ்வாய் இஸ் தி வாரிங் காட். அவர் உங்களுக்கு தனதானிய வாக்குஸ்தானத்தோட அதிபதி, கலஸ்திரஸ்தானத்தோட அதிபதி. அப்படின்னா என்னன்னா, உங்கள் கல்யாண வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பல தடங்கல்கள் கண்டிப்பா வந்து தீரும். ஏன்னா அந்த கல்யாண ஸ்தானத்தோட அதிபதி வந்து செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் வார் காட், ஆர்கியூமெண்ட் காட், தனதானிய வாக்கியஸ்தானத்தோட அதிபதி. ஸோ இது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரங்களுக்கு கல்யாண வாழ்க்கையில ரொம்ப பெரிய அப்பவும் வரும். அதே நான் சொல்லிடுறேன். ரொம்ப பெரிய ராகு செவ்வாய் காம்பினேஷன். இப்படி ஒரு கப்பிள்ஸ் இருப்பாங்களா அப்படின்னு உலகமே கண்ணு போடுற அளவுக்கு ஒரு கட்டம் வரும். அப்போ உலகமே உங்களை பார்த்து கண்ணு போடும். அதுக்கப்புறம் ஒரு கட்டம் வரும். என்னடா இது இவ்வளவு கேவலமான ஒரு கப்பிள்ஸ் இருப்பாங்கன்னு உலகமே உங்களை பார்த்து காரி துப்பும். அத மாதிரியும் ஒரு காலம் வரும். இப்படிதான் ராகு பகவான வந்து உங்களுக்கு கல்யாண வாழ்க்கை சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு. இதுதான் இருக்குதான் சொல்லுவோம். அதான் சொல்றேன். அப்படிதான் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய காஷன். இதுல நீங்க காஷனா இருக்கணும். பிளஸ் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு இம்பார்ட்டன்டான காலத்துல ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா, சனி தசை வந்துருக்கு. உங்களுக்கு சனி தசை உங்களுக்கு வந்து அது நம்ம எப்போ வருதுன்னு பார்க்க போறோம். ஏன்னா இங்க பாதம் வைஸ் வந்து மாறுபடும். பாதம் 1க்கு வந்து கொஞ்சம் லேட்டா வரும். பாதம் 4க்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் வரும். ஸோ அது நம்ம எப்படின்னா அடுத்த பார்ட் வீடியோவில் பார்த்துக்கணும். பட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 30-35 வயசுல வந்து சனி தசை வந்துடுது. கிரிட்டிக்கல். அந்த டைம்ல நம்ம கல்யாணம் ஆயிருக்கும், குழந்தை பிறந்திருக்கும். அந்த டைம்ல சனி தசை வந்துடுது. கலஸ்திரஸ்தானம் சரியில்லை, செவ்வாய் பகவான். ஸோ ஒரு மிடில் ஏஜ் கிரைசிஸ்ன்னு சொல்லலாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களோட ஒரு மிடில் லைஃப் 30ல இருந்து ஒரு 50 வரை ரொம்ப 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 கஷ்டமான காலம். ரொம்ப 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 கஷ்டமான காலம். அதுல கோச்சாரங்களும் சரியில்லை அப்படின்னு ரொம்ப மோசம். அதை நம்ம பார்ப்போம். எந்தெந்த வருஷம் வைஸ் நான் சொல்ல போறேன். பார்ட் 2 வீடியோல அடுத்த 30 வருஷத்துல எந்தெந்த வருஷத்துல உங்களுக்கு பிரச்சனை அதிகமாகும்னு கூட சொல்ல போறேன். அதையும் நீங்க பாருங்க.
இது உங்களுக்கூட ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். உங்க வாழ்க்கையில ஒரு மிட் லைஃப் 30 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள கல்யாண வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும். நான் சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப நல்ல நேரமும் வரும், ரொம்ப ஒரு கேவலமான ஒரு டைமும் கல்யாண வாழ்க்கையில வரும். இது உங்க விதி. அதை வந்து நீங்க என்ன சொல்றது, ஏன்னா செவ்வாய் பகவான் அதிபதி ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னொரு என்ன பிரச்சனை, இங்கதான் சூரிய பகவான் வந்து நீச்சம் அடைகிறார், சனி பகவான் உச்சம் அடைகிறார், சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார். சூரிய பகவான் யார் உங்களுக்கு? பாதகாதிபதி, ஒரு பாதகத்தை ஏற்படுத்துறவர். அவர் சூரியன் எதை குறிக்கிறார்? தந்தையை குறிக்கிறார். இன்னொரு தெரியுமா, சூரியனுக்கும் சனிக்கும் ரிலேஷன்ஷிப். 2 பேரும் தந்தை மகன். சனி வந்து பையன், சூரியன் வந்து அப்பா. பையன் உச்சமாற இடத்துல தந்தை வந்து நீச்சமாறார், அவர் பாதகாதிபதியாகவும் இருக்கார். ஸோ துலாம் ராசி சுவாதி நட்சத்திர பிறங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு தந்தையால பெரிய நன்மைகள் இருக்காது. தந்தையோட பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுல பல பிரச்சனைகள். தந்தையை உங்களை சின்ன வயசுல இருந்தே உங்கள்கிட்ட வந்து பிடிச்சிடும். தந்தைக்கு வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன சனி திசை சீக்கிரம் ஆரம்பிச்சிடும் மிடில் லைஃப்ல. அந்த டைம்ல தந்தையோட ஈவன் ஆயுளுக்குமே வந்து ஆபத்து. ஸோ தந்தை கூட நீங்க இருக்கிறது வந்து தந்தைக்கும் நல்லதில்லை, உங்களுக்கும் நல்லதில்லை. ஸோ தந்தையால எப்பவுமே உங்களுக்கும் தந்தைக்குமான ரிலேஷன்ஷிப் அவ்வளவு நல்லா இருக்காது. இது வந்து ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். இதுல வந்து ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. ஒருவேளை நீங்க ஜூன் 15 இருந்து ஜூலை 15 பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு அஃபெக்ட் இல்லை. ஏன்னா வந்து அந்த டைம்ல பாக்கியஸ்தானத்துல வந்து சூரிய பகவான் இருப்பார். ஏன்னா சூரியன் பகவான் மிதுனத்துல நுழைகிறது தான் வந்து அந்த ஜூன் 15 ஜூலை 15 ஆணி மாசம். நீங்க ஆணி மாசத்துல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது வந்து அவ்வளவு எஃபெக்ட் ஆகாது. ஸோ அது ஒரு எக்ஸப்ஷன். ஸோ இப்படிதான் இருக்கு. ஸோ ஓவரால் எப்படி இருக்கு? ஓவரால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அருமையான நட்சத்திரம். இன்னொன்று ரொம்ப முக்கியம், மற்ற நட்சத்திரத்துல தான் நம்ம வந்து கல்யாண பொருத்தம் பார்ப்போம். கல்யாண பொருத்தம் பார்க்கணும் ஜோசியம் தான். சுவாதி நட்சத்திரத்தைக்காரங்க எப்படின்னா பிளட் எப்படி வந்து இந்த ஓ பாசிட்டிவ் பிளட்டுக்கு வந்து நீங்க இதே மேட்சிங்கே பார்க்க வேணாம், எந்த பிளட் குரூப் வேணாலும் சேர்ந்துக்கும். அதே மாதிரி கல்யாணத்தை பார்க்கறதுக்கு வந்து சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து நீங்க பொருத்தமே போகலாம். ஏன்னா அவங்க வந்து எந்த இருக்க 26 நட்சத்திரத்துக்கூடையும் அவங்க வந்து நீங்க பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க ஒரு நாடல் மாதிரி, நீங்க யாரு கூடனாலும் ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. மற்றவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி உங்களை வந்து அடாப்ட் பண்ணிப்பீங்க. அது வந்து கணவன்னா மனைவிக்கு ஏற்ற மாதிரி, மனைவினா கணவனுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்களே தகவமைச்சுப்பீங்க. அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் சுவாதி நட்சத்திரம். அதனால நீங்க பிளட் குரூப் எப்படி ஓ பாசிட்டிவ் இருக்கோ அது மாதிரி நீங்க வந்து நட்சத்திரங்கள்ல ஒரு ஓ பாசிட்டிவ், அது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஓவரால் சுவாதி நட்சத்திரத்துல என்ன கன்க்ளூட் பண்றேன்னா, ரொம்ப அருமையான நட்சத்திரம், ரொம்ப 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 அழகான அன்பான, ஜட்ஜு மாதிரி 2 பக்கமே ஈக்குவலா பார்த்துட்டு சொந்தக்காரங்க வேணும், ரிலேஷன்ஷிப் வேணும், வந்து அவங்களுக்காக ஏங்கிட்டு உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்காக ஒரு உயிரை கொடுக்குற ஒரு சூப்பரான ஒரு நட்சத்திரம் அண்ட் ராசி முதற்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அன்பான ஒரு நட்சத்திரம். பட் என்ன பிரச்சனை, ராகு வந்து நட்சத்திர அதிபதியாக இருக்கிறார். ஸோ வாழ்க்கையில ஒரு சுகம் ஒரு துக்கம், ஒரு சுகம் ஒரு துக்கம். சுகம் வந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரீம், துக்கம் வந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அது வந்தே தீரும். கல்யாண வாழ்க்கை ரொம்ப அதிகமாக வரும். மிடில் ஏஜ்ல சனி பகவான் கரெக்டா 30 to 50 வயசுக்குள்ள சனி தசை வந்துடும். அப்போ ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக வரும். அப்பாவால பிரச்சனை, அப்பாவால நிறைய பேருக்கு வந்து உபயோகம் இல்லை. எக்ஸப்ட் ஆணி மாசம் பிறந்தவங்க. சனி பகவான் உச்சமடைறதுனால சனி பகவான் மாதிரி கடினமா உழைக்கணும், பேஷண்டா இருக்கணும், எரும மாட்டு தோல் மாதிரி பொறுமையா இருக்கணும், எரும மாடு மாதிரி கடினமா உழைக்கணும், நரசிம்மர் மாதிரி மற்றவங்களுக்காகவே உங்க வாழ்க்கையை வாழணும், சுயநலமா இருந்துட கூடவே கூடாது, நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுக்கணும், கஷ்டமான டைம்ல பொறுமையா கடின உழைப்பு மூலமான கஷ்டமான காலத்துல இருந்து வெளியில வரணும். இப்படி பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து ஸ்மூத்தா போகும். பட் இட்ஸ் எ ரோலர் கோஸ்டர் ரைட். சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ரோலர் கோஸ்டர் ரைட். இட்ஸ் நாட் ஏ ஸ்மூத் எக்ஸ்பிரஸ் வே. இட்ஸ் ஏ ஓல்டு கரடுமுரடு ரோடு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில நான் எந்த இடத்துல வாணின்னு சொல்லணும் அந்த இடத்துல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம போடும். பார்ட் 2 வீடியோல உங்களுக்கு ஒவ்வொரு 10 வருஷமும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு எந்தெந்த வருஷங்கள் கவனமா இருக்கணும், அடுத்த 30 வருஷத்தை இதை நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்டே டியூன்ட். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.